ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு விஜய் பார்வதிக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே நடக்காத ஒரு சம்பவம். என்னென்னா ஒரே நாளில் 2 ரெக்கார்டு ஹிஸ்ட்ரிலேயே நடக்கலையாம். ஒரே நாளில் 2 ரெக்கார்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ரெக்கார்டு கொடுத்த விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. ஓகே, அவங்க பண்ண தவறுக்கு அந்த ரெக்கார்டு கிடச்சிருக்கு. சரி, இதில் வந்துட்டு நிறைய பேரோட கருத்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி விஜய் பார்வதிக்கு நடந்தப்பெல்லாம் வந்துட்டு திட்டத்தை மட்டும் விட்டீங்களே, ஒரு சின்ன ஸ்ட்ரைக் கார்டு, எல்லோ ஸ்ட்ரைக் கார்டு கூட கொடுக்கப்படவே இல்லையே அப்படின்ற மாதிரி இப்போவும் வந்து மாற்று கருத்து நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. சூப்பராக வந்து நம்ம திவாகர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். செம்மையாக இருந்தது. இப்போ என்னென்னா, ஆமாம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. ரெட் கார்டுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டில் ஃப்ரம் டே 1 வந்து 90 நாள் கிட்ட இருந்திருக்காங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க. 90 நாள் பழக்கம் இல்லையா? 90 நாள் பழக்கத்தில் அவங்களோட மெமரிஸ் எக்கச்சக்கமாக வந்து அங்கே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, சிரித்து பேசியிருப்பாங்க, என்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போகும்போது அந்த ரெக்கார்டை கொடுக்கும்போது தான் உண்மையிலேயே அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற வன்மம்லாம் அப்படியே வெளியே வருது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, விஜய் பார்வதி வந்துட்டு நம்ம பாருடா, நான் கலக்கம் யார் கலாய்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். விக்ரம் என்ன பண்ணுறாரு, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, வெளியே போங்க. சபரி வந்து வெளியே போய் பாடுறா, அவள் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும் அப்படின்னு கமருதீனை வந்து ஏற்றி விட்றாரு. இதில் ஹையஸ்ட் எண்டு யாருன்னா திவ்யா. வெளியே போடி, நான் சார்கிட்ட பேசுகிறேன், நீ யார்டி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ. இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவங்க பேசுகிறாங்களே, இவங்களை நம்பி அவங்க வீட்டுக்கெல்லாம் பக்கம் போகலாம், யாராவது போனால் என்ன ஆகுறது எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் வேறு போகிறதுக்கு முன்னாடி கமருதின்கிட்ட நான் சொல்லாமல் தெரில, கமருதின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, வெளியில் போனால் இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இன்னும் அப்போ உங்களுக்கு வன்மம் தான். அப்போது இந்த அந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி கூடயே 2 நாளாக சுற்றிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே நடிப்பு தானே. நான் அதை முதலேருந்தே பதிவு பண்ணேன். திவ்யாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதிரியே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி மட்டும்தான். ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் வந்த சண்டைகளை விட கமருதனுக்கும் விஜய் பார்வதிக்கும் இது கமருதனுக்கும் திவ்யாவுக்கு தான் அதிகப்படியான சண்டை வந்திருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கமருதன் நல்லவராக தெரிகிறார் திவ்யா கணக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, டோராட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்தாங்க, அவங்க தனியாக நின்னாங்க. உள்ளே வரும்போது தனியாக தானே வந்தாங்க, தனியாக நின்று பார்த்தாங்க, கை கட்டி நின்னாங்க. அவங்க வந்து அங்கே உள்ளே இருந்த ஹவுஸ் மேட்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. கமருதன் வருவாரான்னு வெயிட் பண்ணாங்க. கமருதன் வரவே இல்லை. ஏன்னா கமருதனை சுற்றி அந்த பக்கம் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் தனியாக தானே வந்தேன், தனியாகவே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் தமிழண்டா ஏதோ ஒரு டைலாக் ஒன்று சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி அழகாக வந்துட்டு செம்மையாக வந்து மாசாக வந்தாங்க, மாசாக வெளியே போயிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.